நாம வணங்குற குலசாமி பெண்கள் மேல வரணுமா? குலதெய்வம் பெண்கள் மேல வரணுமா? என்ன பண்ணணும்? குலதெய்வத்தை யாரும் வம்பு கட்டி வலுக்கட்டாயமா வர வைக்க முடியாது. அது உலகமே அறிஞ்சது. சரி, இருந்தாலும் இந்த தெய்வம் எனக்கு வரணும். அதுக்கு நான் உரிமைப்பட்டிருக்கேன். அந்த தெய்வம் எனக்கு எங்க வழியில வந்த தெய்வம் எனக்கு வரணும். ஆனா இன்னும் வராம இருக்கு. யாருக்குமே வரல. தெய்வம் முழுமையா வரல. அந்த தெய்வம் எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுற பெருமக்களுக்கு, பெண்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்காக என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவதுங்க, எந்த ஒரு எல்லையிலையும் அந்த எல்லையில பெண் தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் தெய்வம் வரணும். பெண் தெய்வத்தை அழைக்கணும். ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை எப்படி கட்டி காக்கிற அந்த ஒரு பேரரசியா அந்த வீட்டு பெண்மணி இருக்காங்களோ அதே மாதிரி அதை விட 3 மடங்கு 5 மடங்கு 100 மடங்கு தான் நாம வணங்குற குலசாமி எல்லையில அந்த பெண் தெய்வத்தோட அருட்கடாட்சியம் அறிகுறி, அந்த பெண் தெய்வத்தோட அருளாசி. சரி, அப்பேற்பட்ட பெண் தெய்வம் அந்த எல்லையில யாருக்குமே வரலைங்க. எனக்கு வரணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எப்படி அந்த தெய்வத்துக்கு சரியா, அந்த தெய்வத்துக்கு நிகரா நான் இருக்கனா? என்னுடைய குடும்பம் இருக்கா? என்னுடைய முன்னோர்கள் இருக்காங்களா? என்னுடைய மாமியார், என்னுடைய இந்த வழியில, என்னுடைய வீட்டுக்கார் வழியில இவங்க எல்லாருமே நாங்கள் அந்த தெய்வத்தை சுமந்து ஆடும் அளவிற்கு நாங்கள் தகுதி பெற்றிருக்கிறோமான்னு பார்க்கணும். அது என்னங்க தகுதி? என்னங்க தகுதி அப்படின்னா, எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சில குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு பிறந்த நாள் முதல் அவங்களுக்கு அன்பு, பண்பு, பந்த வாசம், அவர்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே அந்த சாமி வளர்த்தெடுத்து வருங்க. ஒரு சாமியாடிய ஒரு சாமி ஒருத்தவங்க மேல வருதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணு. கொடுத்த சத்திய வாக்கு, இந்த தலைமுறையில இந்த பிள்ளை மேல நான் பரிபூரணமா வருவேன், இதுதான் என்னுடைய வாகனம் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணு. எந்த ஒரு உயிர் அப்படியே அந்த கும்பல இருக்கிற அந்த ஒரு பெண் பிள்ளைக பிறந்த உடனே அந்த இடத்துல தீர்மானிக்கப்படும், இந்த பிறந்த குழந்தை மேல நான் இந்த காலகட்டங்கள்ல பரிபூரணமா வருவேன், இந்த மக்களுக்கு காட்சி கொடுப்பேன், அருள்வாக்கு சொல்லுவேன், அந்த எல்லையை நான் நின்று எல்லா மக்களையும் காத்து கொண்டு செலுத்தி வருவேங்கிற சாமி கொடுத்த சத்திய வாக்கு தான் அந்த பெண்கள் மேல, அந்த ஆண்கள் மேல வர்ற சாமி. சரிங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த தெய்வத்துக்கு உரியார் போல் நான் சரியா இருக்கமா, எங்க குடும்பம் சரியா இருக்கா, இருக்கிற எல்லாத்தையும் சுத்தபத்தமா நாங்க வைக்கிறோமா, தெய்வத்தை நினைச்சு அப்ப இருந்து இப்ப சாமி வரலாட்டினாலும் நாங்க தெய்வத்தை மலவோல நம்பி இருக்கோமா, யாருக்கும் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கிழைக்காம, எந்த ஒரு பழி பாவ செயல்களுக்கு உடன் போகாம, பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்ற அதல பாதாள மனிதனுக்கு எதிராக இருக்கும் இது போன்ற தீய வினைகளுக்கு உடன் போகாம நாம சரியா இருக்கோமா, அதுதான் முதல் தகுதி. சரிங்க, சரியா இருக்கோம், நாங்க சரியா இருக்கோம், நாங்க இப்ப வரைக்கும் நல்லா இருக்கோமாப்பா, வீட்டுல நல்லா தெய்வத்தை வணங்கி வர்றோம், தெய்வத்தை மலை போல நம்புறோம், தீய வினைக்கு உடன் போனதுல நாங்க சரியா இருக்கோம். சரி, அடுத்து என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, என் மேல ஒரு சாமி வரப்போகுது, என் மேல இந்த சாமியை நான் சுமக்க போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில சக்திகள் கிடைக்கும். எப்படி சக்திகள் அப்படின்னா, வரப்போற ஆபத்தை சாமி வராதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை என்னால கணிக்க முடியும். எப்படி கணிக்க முடியும்? ஒருத்தவங்க பார்க்குறோம், அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய எண்ணம், அவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க மனசுல இவங்க கள்ளம் வைக்கிறவங்க இல்ல, கள்ளம் கவனம் உள்ளவங்க, இவங்க அழகானவங்க, தூய்மையானவங்க, சக்தி வாய்ந்தவங்க, இவங்க இது போன்ற போதை பழக்கங்களுக்கு, இவங்க இது போன்ற வஞ்சகங்களுக்கு, சூதுகளுக்கு ஆளானவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே அவங்க கணிக்கிற ஒரு ஒரு சக்தி இயல்பாக அவங்களுக்கு கிடைச்சிடும். அதுவும் இரண்டாவதா இருக்கிற ஒண்ணு யாருக்கு? பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்களுக்கு, பெண்களுக்கு. சரிங்க, இது 2. 3வது என்ன அப்படின்னா, எல்லாரையும் ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல, ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு அம்மா இருக்காங்கன்னா அந்த அம்மா எத்தனை பிள்ளை இருந்தாலும் எல்லாத்தையும் தான் வயிற்றுல பிறக்காத பிள்ளையாக இருந்தாலும் அவங்களையும் தான் பிள்ளை போல அனுசரிக்கும் அந்த அன்பு, பந்த, பாசம், அக்கறை, அது 3வது. சரிங்க, இது இல்லாம வேற என்ன அப்படின்னா, எதிரியா அப்படியே நான் வாழக்கூடாது, நான் வீழ வேண்டும் அப்படின்னு அந்த எதிரிக்கு கூட நான் வீழ்ந்தாலும் பரவாயில்லப்பா,
எனக்கு துரோகம் செய்த, எனக்கு இழப்பு செய்த நீ நல்லா இரு, உன் பிள்ளை குட்டியெல்லாம் நீ நல்லா இருக்கட்டும்னு வாய் நிறக்க வாழ்த்தி தாம் பட்ட கஷ்டத்தை மறைச்சு தவறு செஞ்சவனுக்கு கூட நல்லது செய்யற மாபெரும் மாண்பு அந்த பெண்களுக்கு இருக்கும். சரிங்க. இதனால 5வது என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, எந்த நிலையிலும் சத்தியமான வழியில உண்மையா நீதியா நேர்மையா அச்சப்படாம சாமி போல, சாமி வந்ததுக்கு அப்புறம் அப்படி இல்லாட்டினாலும் சாமி வராதுக்கு முன்னாடியே எப்படி அச்சப்படாம உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு நிக்கிறது, நல்ல மக்களுக்கு கூட நிக்கிறது, நல்ல எண்ணங்களுக்கு செயல்களுக்கு கூட நிக்கிறது. இதுதான் 4வது. சரிங்க. 5வது என்ன, சாமி வரப்போகுது, என் பெண் தெய்வம் என் மேலே வரப்போகுதுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு எல்லைக்கு போகிறோம், ஒரு குலதெய்வ எல்லைக்கு போகிறாங்க, அங்கே ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வ சக்தி அவங்களால இயல்பாக உணர முடியும். ஏன், பிறந்து வளர்ந்ததுலேருந்து அந்த சாமி கொடுத்த சத்திய வாக்கு இருக்க தொடலை, அவங்க ஆடலை. ஆனால் ஒரு எல்லைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த எல்லையில் அந்த தெய்வத்தோட அந்த சக்தியை அவங்களால உணர முடியும். அவங்க உடம்பு உணரும், ஜிம்மு ஜிம்முன்னு புள்ளரிக்கும், சாமி வந்து ஆடுவாங்க. ஒரு சில நேரங்களில் அவர்கள் ரொம்ப இன்பமாக அந்த எல்லையில் இந்த தெய்வ மகிழ்ச்சி அடைகிற மாதிரி மகிழ்ச்சி அடைவாங்க. இதுவும் அவங்களுக்கு இயல்பிலே இருக்கிற ஒரு அறிகுறி, கிடைக்கப்பட்ட ஒன்று. சரிங்க. இது 5. 6வது என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, இடைவிடாத அந்த ஆன்மீகத்துல அந்த தெய்வத்தை வணங்கி வர்றது. எப்படி மாசம், வருடம், நாட்கள், வாரம் அப்படின்னு இடைவிடாமல் அந்த தெய்வத்தின் அந்த மேல பாசத்தை, அந்த அன்பை, அந்த பக்தியை தொடர்ந்து பிறந்த நாள்ல இருந்து அல்லது பெரியவங்களா ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இடைவிடாம அந்த சாமி மேல வரப்போற குலசாமியே இல்லை, எல்லா தெய்வங்களையும் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் அழகா அப்படியே வணங்கி வர்ற அந்த ஒரு மாண்பு அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சரிங்க. இது 6வது. சரி, 7வது என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, தன்னுடைய உடல் எப்படி தன்னுடைய உடல் நிலை சரியில்லாம போனாலும், தன்னால எப்படி சொல்றது, யாருக்குமே பயன் இல்லாம போனாலும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் யாருக்கு நாம சுமையா இருந்துடக்கூடாது, நம்ம நம்ம நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம சரியா இருக்கணும் அப்படிங்கிற அவங்க உள்ள இயல்பாவே இருக்கிற எண்ணம் 7வது. சரிங்க. 8வது என்ன தெரியுமா, எப்படி சொல்றது அப்படின்னா, எவ்வளவோ பிரிஞ்சு போன மக்களை கூட ஒன்று சேர்க்கிறது, எப்படி விட்டு போன உறவை கூட அதே சமயம் எல்லாத்தையும் வந்த சால இருந்து பிரிஞ்சு போன எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற குணம் 8வது. சரிங்க. 9வது என்ன அப்படின்னா, தன்னுடைய வேதனைகளை தன்னுடைய கஷ்டங்களை யாருக்கிட்டையும் சொல்லாம யாரையும் காயப்படுத்தாம தனக்குள்ள வச்சு கண்ணீர் விட்டு அந்த கண்ணீரால அவங்க வர்ற அந்த மன வேதனைகளையும் கஷ்டங்களையும் தெய்வத்திட்ட சொல்லி அவங்களுடைய கண்ணீரால அவங்களுக்கு அவங்களாவே ஆறுதல் தேடுற குணம். சரிங்க. இது 9வது. 10வது என்ன அப்படின்னா, இயல்பாவே அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு எப்படி வைத்தியம் சார்ந்த தெய்வங்களை சுமக்கிற ஒரு சில பெண்களுக்கு இயல்பாகவே அவர்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு சில இயற்கை வைத்தியங்கள், எப்படி உடம்பு வலியா, கைகால் வலியா, அதே சமயம் வேற ஏதாவது உடல்நல பிரச்சனையா, இதுக்கு இது தீர்வு அப்படின்னு ஒரு சில இயற்கை ரீதியான ஒரு சில மூலிகை வைத்தியங்களை, கை வைத்தியங்களை அவங்க கைதேர்ந்து இருக்கிறது. எங்கேயும் அங்க ஓட இங்க ஓட வேணாம், போய் வேகமா போய் அப்பா என் பாட்டி என்னுடைய முன்னோர்கள் சொன்ன வைத்தியம் அதை எடுப்போம், அதை செய்வோம், உடம்பு சரியாயிரும்னு அவங்களாகவே ஒரு சில இடங்கள்ல சரியாகிற அந்த வைத்திய குணம். இது 9வது. சரிங்க. 10வது என்ன, சாமி வரப்போகுதுன்னா எனக்கு இருக்கிற குணம் என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, சாமி பரிபூரணமா வரலாற்றினாலும் அந்த எல்லையில நிற குறைகளை, அந்த எல்லையில இருக்கிற பிரச்சனைகளை, அந்த தெய்வத்தை இருக்கிற தெய்வங்களை மலவோல எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும்னு ஆளோட ஆளா கூட நின்று அரும்பாடு வர்ற பெரும் ஒரு அழகான செயல் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. இது எல்லாமே இருக்கணுமானா இல்லை, இதுல ஒரு சிலதுதான். இது எல்லாமே இருந்தால் தான் சாமி வரணும் இல்லை, அப்படி கிடையாது. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சில எல்லைகள்ல இது எதுவுமே இல்லாட்டினாலும் அவங்க மேல அந்த சாமி வந்து எல்லாத்தையும் வர வச்சிடும். சாமி வந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்துடும். சாமிங்கிறது சாதாரணமானது அல்லங்க. தெய்வங்கிறது நம்மளை எப்படி சொல்றது, ஒரு போதையில
எப்படியே ஒரு ஒரு அழகா அழிய போற உடலை கூட மீட்டு எடுத்துட்டு வந்து அவங்கள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேகமா மாத்தி கொடுத்து ரொம்ப அழகான ஒரு புது விதமான ஒரு வாழ்க்கைய அவங்களால 4 பேருக்கு நல்லதை செய்யற மாதிரி சாமி மாத்தி விட்டுரும். ஆனா அப்படி சாமி வந்தாலும் இது போன்ற இல்லாம இருந்தாலும் எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்துடும். அதனாலதான் ஒரு எல்லை இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில ஆதியில வந்த பெரும்பாலான தெய்வங்கள் 100க்கு 60-70% வந்து பெண் தெய்வங்களா தான் இருக்கும். ஏன் அந்த ஊரை அந்த 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 எல்லையை அந்த விவசாய நிலங்களை கட்டி காக்கிற தெய்வமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பெண் தெய்வங்கள் அந்த எல்லையில இருக்க ஆண் தெய்வங்களுக்கு அரசாட்சி பட்டஞ்சூடி அந்த தெய்வங்களை முன்ன நின்று அழகு பார்க்கிற தெய்வங்களா இருக்கும். காவல் தெய்வங்களா, எல்லை தெய்வங்களா இருக்கும், சைவ தெய்வங்களாக இருக்கும். அந்த தெய்வங்கள் எப்படி ஒரு சில எல்லா பிரச்சனையும் வந்தாலும் முன்னுக்கு நின்று அந்த பெண் தெய்வங்களை வாங்கி தாம் பிள்ளைகளை காக்கிற தெய்வமா இருக்கும். அப்பேற்பட்ட குணம் கொண்டதான் நாம வணங்குற பெண் தெய்வம். சரிங்க, இது எல்லாமே இருக்கப்பா, இது எல்லாமே எனக்கு இருக்கு. சாமி என் மேல வருது, அந்த பெண்கள் மேல வருது. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி இருந்த அந்த சாமி கொடுத்த சத்திய வாக்கின்படி அவங்கள தொடுதுன்னு வைங்களேன், அவங்க மண் அள்ளி கொடுத்தா கூட பொண்ணா மாறுங்க. அவங்க சொல்ற சொல் 100க்கு 100% வாக்கு பலிக்க, உண்மையா ஜெயிக்க, காத்து கொடுக்கும். அவங்க கொடுக்குற ஆச்சார விபூதி உயிரற்ற உடலை கூட உயிரை கொடுக்கும். எப்படி கைகால் விருத்தியை கொடுக்கும், பரிபூர்ணமா பேசும். சாமி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் பேசும். தொடுற சாமி அவங்களை கட்டி அணைக்க, அந்த சாமி காலத்துக்கு அவங்கள விட்டு விலகாது. அவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, அவங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த சாமி அவங்கள அழகா, ஏன்னா இவ்வளவு காலமா அந்த சாமியை காத்திருக்கேன். கொடுத்த சத்திய வாக்கு அந்த காலகட்டாயம் வரும்போது அதை போய் அந்த தேகத்துல அள்ளி அணைச்சு அப்படி உட்காரும் போது அந்த தெய்வம் ரொம்ப மகிழ்ச்சியா தன்னுடைய அந்த வாகனத்தின் மூலமாக செய்யற செயல் இருக்குல்ல, ஆட்டம் பாட்டம் அருள் வாக்கு சிந்தனை செயல்பாடு கண்ணழகு பேரழகு எல்லாத்தையும் அந்த சாமியாடி தேகத்துல உட்கார்ந்து பார்க்கும்போது தெய்வ மகிழ்ச்சி கொள்ளும். அதனால அதெல்லாம் யாருக்கும் கிடைக்காதுங்க. பெண்கள் எப்போதுமே போற்றப்படக்கூடிய பெருமக்கள். குலதெய்வம் இல்லை அப்படின்னா பெண் தெய்வம் பரிபூரணமா பேசணும். பேசாத தெய்வத்தை கூட பேச வைக்கணும். ஒரு எல்லையில ஒரு பெண் தெய்வம் இருக்குன்னா அந்த எல்லையில ஆண் தெய்வம் பேசுதப்பா, பெண் தெய்வம் பேசலாம், முதல்ல பெண் தெய்வத்தை பேச விடப்பா அப்படிங்கணும். ஆண் தெய்வம் பேசல, வாக்கட்டி கட்டு கிடக்கு, மறிச்சு கிடக்கப்பா, கட்டுல கிடக்குப்பான இருக்கிற பெண் தெய்வத்தை எழுப்பி அந்த வாக்கட்டை உடைக்கிற சக்தி அந்த பெண் தெய்வத்துக்கு இருக்கு. இருக்கிற தெய்வத்தை புதஞ்ச தெய்வத்தை கூட தட்டி எழுப்பி மேல உயிர் கொடுக்கிற சக்தி அந்த பெண் தெய்வத்துக்கு இருக்கு. அந்த பெண் தெய்வத்தோட சக்தி எப்படியா, ஆடைகளை ஆபரணங்களை அந்த எல்லையை பாதுகாக்கிற சக்தி பெண் தெய்வம். எப்படி அப்படின்னா, ஒரு சில எல்லைகள் ஆபரண பெட்டி இருக்கும், அந்த ஆபரண பெட்டிகள்ல அதிகமாக பெண் தெய்வத்தோட ஆபரணங்கள் அதிகமா இருக்கும். அதை நேசிச்சு அதை அழகா விரும்பி ரசிக்கிற அந்த பெண் தெய்வங்கள்லாம் அந்த ஆபரணங்களுக்கு தன்னை மட்டும் இல்ல, தனக்காக மட்டுமல்ல, உடன் தெய்வங்களுக்கு, தன்னுடைய சகோதரிகளுக்கு, தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு, தன்னுடைய தாய்க்கு இருக்கிற அந்த எல்லா ஆபரணங்களை பாதுகாக்கணுங்கிற ரொம்ப அதிகமா கவனம் செலுத்தும். அதை அழகா மக்களை கொண்டு செலுத்தி பாதுகாப்பவர். இது போன்று எண்ணற்ற சக்தி. குலதெய்வம் இல்லைன்னா பெண் தெய்வம் பரிபூரணமா பேசும். ஒரு எல்லையில பெண் தெய்வம் பேசல அப்படின்னா அந்த இடத்துல விருத்தி இன்னும் சரியா கிடைக்கலன்னு தான் அர்த்தம். என்னதான் இருந்தாலும் பெண் தெய்வம் பேசலையாப்பா அப்படி ஒரு சில எல்லைகள்லாம் வாக்கு இருக்கு. அந்த எல்லையில ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்கள் ஆடி வருமப்பா அப்படிங்கிற வாக்கு. ஏன்? பெண் தெய்வம் தாங்க எல்லையோட விருத்தி, எல்லையோட மங்களகரமான எல்லா விஷயங்களுக்கும் காரணம் அந்த எல்லையில இருக்க பெண் தெய்வம் தான். பெண் தெய்வத்தை சரியா பேச வைக்கணும். இல்லைங்க, அவசியம் இல்லைங்க, ஆண் தெய்வம் இருக்குங்க நிறையா. இருந்தாலும் அந்த பெண் தெய்வம் ஆண் தெய்வமே வந்தாலும் எங்கப்பா என் தாய், எங்கடா என் தங்கச்சி, எங்கடா என் அண்ணனை, எங்கடா என் அக்காலன்னு அந்த வந்த தெய்வம் அழைக்கிறது அந்த பெண் தெய்வமா தான் இருக்கான். ஒரே ஒரு நிகழ்வு, ஒரு எல்லையில ஒரு முத்தையா, அந்த முத்தையில அந்த அந்த இடத்துல ஒரு காளி இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, எப்பயுமே அந்த சாமி ஆடி போவார். சாமி ஆடி போகும்போது அவர் அந்த இடத்துல பெண் தெய்வத்திட்ட ஆசீர்வாதம் வாங்க போக மாட்டார். அந்த எல்லையில சரியான ஒரு காட்டாறு வெள்ளமா இருந்தாலும் அந்த வெள்ளத்தை தாண்டி போய் அந்த பெண் தெய்வத்திட்ட ஆசீர்வாதம் வாங்கி அருளாசி பெற்றதுக்கு பிறகு அந்த சாமியாடி ஆடி போறார். அப்படி மதிக்கிற ஆண் தெய்வங்கள் தான் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்கள். அதனால சொல்றேன், அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன், குல தெய்வத்தை பெருசா நேசிக்கிற பெருமக்களுக்கு சொல்றேன், எல்லை இருக்கா பெண் தெய்வத்தை பரிபூரணமா பேச வைங்க. பெண்களுக்கு அதிக நல்ல ஒரு உரிமையை கொடுங்க, நல்ல அதிகாரத்தை கொடுங்க. சரியா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாம் சிறக்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பெண்களுக்கு சாமி வரணுமா,
எது மாதிரி இருக்கணும்னு நான் அறிஞ்சு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.